மாவட்ட அளவில் முதலிடத்திற்கு மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டுள்ளார். போட்டிகளில் குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது முதலாவதாக ஒலிம்பிக் வீரத்தை ஏந்தி வருபவர் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஜாபீர் அவர்கள். இவர் குறுவட்டம் மற்றும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டார். இவர் ஈட்டி எறிதல், தட்டு வீசுதல் ஆகிய போட்டிகளில் குறுவட்ட அளவில் முதல் இடத்தை பெற்றுள்ளார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது ஒலிம்பிக் வீரத்தை ஏந்தி வருபவர் மாநில அளவிலான குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டவர். இவர் ஈட்டி எறிதல், தட்டு வீசுதல் ஆகிய போட்டிகளில் குறுவட்ட மற்றும் மாவட்ட அளவிலே முதலிடம் பிடித்த மாணவர் முகமது ஜாபீர் அவர்கள் தற்போது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தியவாறு வந்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களினுடைய பார்வையை பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 5 பதக்கங்கள் மற்றும் 107 சான்றிதழ்கள் பெற்று இந்த பகுதியிலேயே அதிகமான பரிசுகளை பெற்ற பள்ளியாக நம் பாப்புலர் பள்ளி திகழ்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருபவர் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் முகமது ஜாபீர் அவர்கள். இவர் மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டு பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளியின் விளையாட்டு விழாவானது மீமிசல் பேருந்து நிலையத்திலிருந்து தற்போது தொடங்கி இருக்கிறது. மாணவர்களுடைய அணிவகுப்பு நிகழ்வானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருபவர் நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் முகமது ஜாபீர் அவர்கள். இவர் மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டவர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் நடைபெற்ற ஈட்டி எறிதல், தட்டு வீசுதல் ஆகிய போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாணவர் தற்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தியவாறு பொதுமக்களினுடைய பார்வையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாப்புலர் பள்ளி இதனுடைய விளையாட்டு விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவானது மீனிசல் பேருந்து நிலையத்திலிருந்து தற்போது தொடங்கியிருக்கிறது. எம் பள்ளி மாணவர்கள் இதனுடைய அணிவகுப்பு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒலிம்பிக் தீபத்தை ஏந்து இருப்பவர் 12ஆம் வகுப்பு மாணவர் செய்யது முகமது புகாரி அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றவர். தற்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருபவர் 12ஆம் வகுப்பு மாணவர் செய்யது முகமது புகாரி அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றவர். பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மீமிசல் பள்ளியின் விளையாட்டு விழாவானது மீமிசல் பேருந்து நிலையத்திலிருந்து தற்போது தொடங்கியிருக்கின்றன. பள்ளியின் விளையாட்டு விழா பொதுமக்களுடைய பார்வையில் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வந்தவர் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஜாபீர் அவர்கள். அவர் மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியில் கலந்து கொண்டவர். மாவட்ட அளவில் நடைபெற்ற ஈட்டி எறிதல், தட்டு வீசுதல் போன்ற போட்டிகளிலே முதலிடம் பெற்ற மாணவர். தற்போது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி கொண்டிருக்கும் மாணவர் முகமது புகாரி அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றவர். மூன்றாவதாக ஒலிம்பிக் தீபத்தை ஏந்த இருப்பவர்
முகமது பைசல் அவர்கள். அவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றவர். அவர் தற்போது ஒலிம்பிக் தீவிரத்தில் இணைந்து இருக்கிறார். தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை இயங்கி வந்திருக்கக்கூடிய மாணவர் முகமது பைசல் அவர்கள் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற மாணவர் தற்பொழுது பொதுமக்களுடைய பார்வையிலே ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு வலம் வந்து கொண்டிருப்பார். பாப்புலர் மெட்ரிக் பள்ளி மீன்விசல் விளையாட்டு விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சியோடு விளையாட்டு விழா மீன்விசல் பேருந்து நிலையத்திலிருந்து மிகவும் சிறப்பான முறையிலே தொடங்கி என் பள்ளியை நோக்கி மாணவர்கள் அணிவகுப்பு நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பான முறையிலே மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை வேண்டி ஒரு மாணவன் முகமது வசீர் அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போர்ட்டில் முதலிடமும் குண்டு எறிதல் போட்டியில் 3ஆம் இடமும். தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தி வரும் மாணவர் 12ஆம் வகுப்பு மாணவர் ஹம்தன் ரஷீத் அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போர்ட் போட்டியில் முதலிடமும் குண்டு எறிதல் போட்டியில் 3ஆம் இடமும் பெற்ற மாணவர் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்து இருப்பவர் 12ஆம் வகுப்பு மாணவர் பைசல் அகமது அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற ரிலே தொடர் ஓட்ட போட்டியில் 3ஆம் இடமும் உயரம் தாண்டுதல் போட்டியில் 2ஆம் இடமும் பெற்ற மாணவர் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அப்சல் அகமது அவர்கள் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு பொதுமக்களுடைய பார்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவர் தொடர் ஓட்ட போட்டியிலே 3ஆம் இடமும் உயரம் தாண்டுதல் போட்டியிலே 2ஆம் இடமும் பெற்ற மாணவர் தற்போது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு. அதற்கு அடுத்தபடியாக 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ரிஷிஷ்குமார் அவர்கள் 200 ஓட்டப்பந்தயத்திலே 3ஆம் இடம் பிடித்து என் பள்ளிக்கு பெருமை தேடி தந்த மாணவர் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு பொதுமக்களினுடைய பார்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மீமிசல் பள்ளியினுடைய விளையாட்டு விழாவானது மீமிசல் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி என் பள்ளியை நோக்கி மாணவர்களுடைய அணிவகுப்பு நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு போட்டிகளிலே சாதனை புரிந்த மாணவர்கள் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு வருகின்றனர். முதலாவதாக ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தி வந்த மாணவன் மாநில அளவில் நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியிலே கலந்து கொண்ட மாணவன் முதலாவதாக ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு வலம் வந்து கொண்டிருந்தார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றனர். அடுத்ததாக ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்த இருப்பவர் 12ஆம் வகுப்பு மாணவர் தினேஷ் அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற ரிலே தொடர் ஓட்ட போட்டியில் 3ஆம் இடமும் வாலிபால் அணியின் சிறந்த டிஃபெண்டர் ஆவார். இவர் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு பொதுமக்களினுடைய பார்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியானது கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலே பல்வேறு வகையான சாதனை புரிந்த பள்ளியாக திகழ்கிறது. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய மாநில, மாவட்ட மற்றும் குறுவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு 45 பதக்கங்கள் சாதனை புரிந்த மாணவர்கள் தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தியவாறு எம் பள்ளியை நோக்கி வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது ஒலிம்பிக் தீவிரத்தை ஏந்தி வருபவர் 12ஆம் வகுப்பு மாணவர் தினேஷ் அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற ரிலே தொடர் ஓட்ட போட்டியில் 3ஆம் இடமும் வாலிபால் அணியின் சிறந்த டிஃபெண்டர் ஆவார்.
பாப்புலர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்திய அனைத்து போட்டிகளிலும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு மாவட்ட மாநில அளவிலே பல்வேறு பள்ளிகளில் ஆண்டுகளில் வெற்றி பெறுவது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுடைய அணிவகுப்பு நிகழ்வானது தற்பொழுது பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வருபவர் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஜாஜித் அவர்கள். இவர் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போர்ட்டில் முதலிடமும் மாவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போர்ட்டில் கலந்து கொண்டு எம் பள்ளிக்கு பெருமையை சேர்த்த மாணவர் முகமது ஜாஜித் அவர்கள் தற்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தியவாறு பொதுமக்களினுடைய பார்வையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். என் பள்ளியானது கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு வகையான சாதனைகளை புரிந்து இந்த ஆண்டு அரசு நடத்திய தெரிவித்துக் கொள்கின்றோம். உடம்பை வளர்த்து உயிர் வளர்த்தனே என்ற திருமூலரின் வாக்குக்கு இணங்க என் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் இந்த ஆண்டு மாபெரும் சாதனை படைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நடத்திய மாநில, மாவட்ட மற்றும் குறுவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளில் என் பள்ளியானது கலந்து கொண்டு இந்த ஆண்டு 45 பதக்கங்கள் மற்றும் 107 சான்றிதழ்களை பெற்று இந்த பகுதியிலேயே அதிகமான பரிசுகளை பெற்ற பள்ளியாக நம் பாப்புலர் பள்ளி திகழ்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு விழாவானது மீமிசல் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி தற்பொழுது நம் பள்ளியில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கிறது. Make this to hello. நம் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள நீமுற்றல் ஊராட்சி மன்ற தலைவர் திரு செல்வம் அவர்களை என் பள்ளியின் சார்பாக வருக என இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். என் பள்ளியின் விளையாட்டு விழாவானது பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம் பள்ளியில் தொடங்கியிருக்கின்றன. நம் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி
எம் விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பிமிசெல் கிராம நலச் சங்க தலைவர்கள் மற்றும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக அலுவலர்களும் என் பள்ளியின் சார்பாக வருகை என அறிமுகத்தோடு வரவேற்கின்றோம். மாணவர் மாநில அளவில் நடைபெற்ற கூடி நெறிதல் போட்டியிலேயே கலந்து கொண்டு என் பள்ளிக்கு பெருமையை பெறுகின்றனர். இந்த மாவட்ட அளவில் நடைபெற்ற ஆகிய போட்டிகளில் நடைபெற்ற மாணவர் தற்போது ஒலிம்பியத்தை இந்தியவாக இருக்கிறார். Academy success and memorable and enriching one of our students. Thank you and the best regards. மாணவர்கள் தற்போது சற்று ஓரமாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களெல்லாம் அப்படியே ஓரமாக பள்ளியினுடைய விளையாட்டிலே இப்பொழுது நடனம் நடைபெற இருப்பதால் நடுவில் இருக்கிறவங்களும் அப்படியே ஓரமாக இந்த பகுதி வலது பக்கமும் இடது பக்கமும் அப்படியே ஓரமாக நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடன நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் மேடைக்கு முன்பாக வரணும். என் பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என்ற இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். தற்பொழுது மாணவர்களுடைய கொடி நடனமானது தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. We are thrilled to have here today to witness our mass-filled performance by some of the most talented students in the school. With a standing ovation, let us welcome all the students on the stage. Students in the school, with a standing ovation, let us welcome our students on the ground. திருவூரில் உள்ள மாணவர்கள் தற்போது மேடைக்கு வரவும். Everything we do are start. So let us begin this function seeking the blessings and presence of the God Almighty. தற்போது நம் பள்ளியின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. மாணவர்கள் அனைவரும் நேராக நிற்கவும். ஸ்கூல் அட்டென்ஷன் சாங்கத்தை ஸ்கூல் அட்டென்ஷன். கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மாநில அளவிலான நடைபெற்ற குண்டு எறிதல் போட்டியிலே கலந்து கொண்டவர். அவரிடமிருந்து நம் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் தற்பொழுது ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைப்பார்கள்.
Now, we have our correspondent sir arrive here. The magic has changed in the early town. It is time for us to welcome the great sound of applaudiment to lighting the start of the sporting sprint. சன்னிதாய் வாழ் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Olympic Games, respecting and abiding by the rules and in the spirit of fair play, inclusion and equality, together we stand in solitary and commit ourselves to sport without cheating, without any form of discrimination. Welcome them with a great sound of applaudiment. நம் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை கொண்டுள்ள காவல் ஆய்வாளர் அவர்களை என் பள்ளியின் சார்பாக வருக என்ற அறிமுகத்துடன் வரவேற்கின்றோம். நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் மினிசல் காவல் ஆய்வாளர் அவர்கள் தற்பொழுது தேசிய கொடியினை ஏற்றி வைப்பார்கள். சலூட் மார்ச். தற்பொழுது நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் மினிசல் காவல் ஆய்வாளர் அவர்கள் தற்பொழுது தேசிய கொடியினை ஏற்றி வைப்பார்கள். Salute. Order. அடுத்ததாக ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைப்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் திரு செல்வம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் தற்பொழுது ஒலிம்பிக் கொடியினை ஏற்றி வைப்பார்கள்.
அடுத்ததாக நம் பள்ளியினுடைய கொடியினை மிமிசல் கிராம நல்ல சங்க தலைவர் தற்பொழுது மாணவ மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்திய திருநாட்டின் தேசிய கொடியேற்றி வைத்து அமர்ந்திருக்கும் மிமிசல் காவல் ஆய்வாளர் அவர்களே, நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து பள்ளியின் ஒழுங்கில் கொடியை ஏற்றி வைத்திருக்கும் மிமிசல் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் செல்வம் அவர்களே, நமது பள்ளியின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மிமிசல் கிராம தலைவர், செயலாளர், நிர்வாகிகளே, உங்கள் அனைவர் வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, இருபால் ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளி கல்வியில் சிறப்பான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வருவது போல் மாணவர்கள் உடல் திறனை வளர்க்கும் விதமாக விளையாட்டிலும்
விளையாட்டில் சிறிய முயற்சி எடுத்து வருகிறோம். அதன் பலனாக இந்த ஆண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நடத்திய மாநில, மாவட்ட மற்றும் குறுவட்ட அளவிலான பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மொத்தம் 45 பதக்கங்கள் மற்றும் 107 சான்றிதழ்கள் பெற்று இந்த பகுதியிலே அதிகமான பரிசுகளை பெற்ற பள்ளியாக, ஏன் மாவட்டத்திலே அதிக பரிசுகள் பெற்ற பள்ளியாக நம் பள்ளி சிறந்து விளங்குகின்றது. விளையாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது ஜாபீர் குறுவட்டம் மற்றும் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று குண்டு எறிதல் போட்டியில் மாநில அளவில் கலந்து கொண்டார் என்பது நம் பள்ளிக்கு சிறப்பு சேர்க்கும் வகையான ஒரு விஷயம். கடந்த ஆண்டும் சஞ்சய் எனும் மாணவர் தடகள போட்டியில் மாநில அளவில் கலந்து கொண்டார். அதேபோல இவர் ஈட்டி எறிதல், தட்டு வீசுதல் ஆகிய போட்டிகளில் குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் சையது முகமது புகாரி மற்றும் முகமது பைசல் குறுவட்ட அளவில் நடைபெற்ற பீச் வாலிபால் போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றனர். 12ஆம் வகுப்பு மாணவர் ஹம்தன் ரஷீது மாவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் முதலிடம் பெற்று மற்றும் குண்டு எறிதல் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் அப்சல் அகமது குறுவட்ட அளவில் நடைபெற்ற ரிலே தொடரோட்டம் போட்டியில் 3ஆம் இடமும், உயரம் தாண்டுதல் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். 12ஆம் வகுப்பு மாணவர் தினேஷ் குறுவட்ட அளவில் நடைபெற்ற ரிலே தொடர் ஓட்டும் போட்டியில் 3ஆம் இடம் பெற்றார். வாலிபால் அணியின் சிறந்த டிஃபெண்டர் ஆவார். 12ஆம் வகுப்பு மாணவர் முகமது சாஹிப் குறுவட்ட அளவில் நடைபெற்ற கேரம் போர்டு போட்டியில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்றார். அதையும் மேலும் சிறப்பாக 14 வயதிற்குட்பட்ட குறுவட்ட அளவில் கால்பந்தாட்ட போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்றார்கள். மாவட்ட அளவில் மிகப்பெரிய டீம்களெல்லாம் ஜெயிச்சு நமது மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல 19 வயதிற்குட்பட்ட குறுவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்றனர். இதுபோல டேக் வேண்டோ கராத்தே போட்டியிலும் நம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றனர். மென்மேலும் நம் பள்ளியின் விளையாட்டை ஆர்வப்படுத்தி நம் பள்ளி மாணவர்கள் இப்போது மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றிருக்கார்கள். இந்திய தேசிய அளவில் நம் பள்ளி மாணவர்கள் இடம்பெற வேண்டும் என்கிற சீரிய முயற்சியில் இந்த ஆண்டு நமது பள்ளிக்கு கூடுதலாக விளையாட்டு மைதானம் கிரவுண்ட் நம் பள்ளியின் பின்புறம் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் இந்த ஆண்டு முதல் விளையாட்டுக்கு தூர பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளிக்கு புதிய விளையாட்டு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருக்கும் கோட்டைப்பட்டினம் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களை பள்ளி சார்பாக வருகை வரவேற்கிறோம். காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் திறந்து வைப்பார்கள். First is the song, guys.